அனைவருக்கும் குருடி சரணங்க. இன்றைய வாழ்வியல் தத்துவத்தில் உங்களுக்கான நிரந்தரமான ஒன்றை நீங்கள் எப்படிங்க தேடி எடுப்பீங்க? உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கான நிரந்தரம்ங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் எப்படி ஒவ்வொரு நிமிடமே உங்களுக்குள்ளே இருந்து நீங்கள் உணர்ந்து தன் வாழ்வியல் தத்துவத்தை நீங்கள் எப்படி தேடி எடுக்க போகிறீங்க? ஆமாங்க, வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமே உங்களுக்கான நிறம் எதுங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் உணர ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களோட வாழ்க்கையோட நிரந்தரமான ஒரு விஷயம் எதுங்கிற விஷயத்த நீங்கள் உள்ளுக்குள்ளே இருந்தே உணர ஆரம்பிச்சிடலாங்க. உணர்வுற்ற ஒருவன் இவ்வுலகம் தரும் அனைத்து நியதிகளையும் அவன் காலம் முழுவதும் தன் கண்ணீரோடு அவன் கரைந்து, உளமற்ற ஒருவன் இவ்வுலகியல் தத்துவத்தின் நிலை பெற்று நிற்கின்றான் அப்படின்னாக்க உங்களோட வாழ்க்கையில் ஒரு நிறமான ஒன்று அது உங்களுக்குள்ளதான் நிரந்தரமாக இருக்குங்கிற ஒரு விஷயத்த நிறம் தரக்கூடிய ஒருவர் உங்களுக்குள்ளிருந்து வாழும் கலைதனை போதித்து விட்டால் போதும். வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கான நிரந்தரமான ஒரு விஷயம் எதுங்கிற விஷயத்த உங்கள் நிலையிலிருந்தே நீங்கள் உணர ஆரம்பிச்சிடலாங்க. நித்திய கல்பமான ஒன்று நிலையில் அறியக்கூடிய அனைத்து மாய வித்தைகளையும் உங்களுக்குள்ளிருந்தே தரம் உயர்த்தி உங்களுக்கான தன்னிறைவான வாழ்வியலை அது உங்களுக்குள்ளிருந்தே போதிக்க ஆரம்பிச்சிருங்க. உத்தமன் ஒருவன் வருவான், இவ்வுலகியல் தத்துவம் அனைத்தையும் தருவான், அவனுள் நின்று நீயும் பயணித்தால் போதும். நித்தரமான நிறம் தரம் கூடிய வாழ்க்கையின் அனைத்து நியதியின் உள் தத்துவத்தையும் நீ அறிந்து விடுவாய் என்கின்றனர் தரம் தந்த எத்தனையோ வள்ளுவ புதல்வர்கள். அனைவருக்கும் குருவடி சரணங்க.